அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வெல்கம் 2025. அது என்ன வெல்கம் 2025? எஸ், நம்மளும் இந்த ஆண்டை வரவேற்று தான் பார்ப்போமே. ஏன்னா புத்தாண்டை வரவேற்பு இல்லாதனால தான் பல வருஷம் நம்ம சோதனையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த வருஷமாச்சு புத்தாண்டை வரவேற்று கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தோம்னா ஒரு சந்தோஷமாச்சு நம்மக்கிட்ட வரும்ல. பரவாயில்லடா, நம்மளை ஒருத்தரை வரவேற்கிறாங்க, நம்ம போவோம் அப்படின்னு. அப்போ 2025 வரவேற்கிறோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களோட வரவேற்பில் இந்த 2025 நிறைய பங்கேற்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பூர்த்தியாகக்கூடிய ஆண்டு கண்டிப்பாக இந்த வருஷம் அமையும். 2 ப்ளஸ் உங்களுக்கு இருக்குது, ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது. முதல்ல மைனஸுக்கு வந்துடுவோம். நேரம் காலம் கடத்தாதது மைனஸ். நம்ம நேரத்தை தவற விடக்கூடாது, காலத்தையும் தவற விடக்கூடாது. இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்கெட்சை போடணும். மைண்டில் இதை செட் பண்ணுங்கள். நேரம் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நேரமும் காலமும் நண்பனை விட வேலை செய்யும். அப்போது நேரம் காலத்தை நம்ம நண்பனாக ஆக்கிட்டோம்னா இந்த 2025 தனுசு ராசிக்கு முழு வெற்றியை கொடுக்கும். அதில் மொதல் விஷயம் என்னென்னா, ஒரு இடமாற்றத்தை தனுசு ராசிக்கு கொடுக்க போகிறது. அதுவும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு 2025 நல்ல இடமாற்றம், தீர்க்கமான இடமாற்றம். சில பேருக்கு வெளிநாடு யோகம், சில பேருக்கு ப்ரொமோஷன், சில பேருக்கு பதவி உயர்வு, சில பேருக்கு பண உயர்வு, சில பேருக்கு அங்கீகாரம், மாணவ மாணவிகளுக்கு அதிக மதிப்பெண், ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவீங்க. சார், நான்லாம் யாருன்னே தெரியாமல் இருந்துட்டேன் சார். முதல்ல நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. தனுசு ராசிக்காரர்கள் தன்னை பற்றி தேடக்கூடிய நேரம் இது. அது தேடினீங்கன்னா அதற்கான விடை கிடைக்கக்கூடிய நேரம். தேடுதலை எல்லாரும் தான் தேடுவோம், ஆனால் விடை கிடைக்கணும்ல. தனுசு ராசிக்கு இந்த வருஷத்தில் ஒரு விடை கிடைக்கும், தன்னுடைய தேடுதலுக்கான விடை. இவ்வளோ நாள் எதுக்கு வாழ்ந்தோமோ அதுக்கான விடை. பல பேர் கை தட்டுறதுக்கு கூட தனுசை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா கை தட்டி பாராட்டிட்டோன்னா தனுசு ராசிக்காரங்க ஆணவத்துக்கு போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். தனுசு ராசி சந்தோஷமாக இருந்தால் பல பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேணா பாருங்க தனுசு ராசிக்கிட்ட குறைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேணா செக் பண்ணுங்கள் தனுசு ராசி நேயர்களே. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பழகிறவங்களாக இருக்கட்டும், நேராக பேச சொல்ல நல்லா பேசுவாங்க. இப்படி நவுந்தவுடனே பேசுவாங்க. இவர் அப்படி தான் அப்படின்னு பேசுவாங்க. வரும், வரும், வரும் எல்லாம் பேசுவாங்க உங்களை பற்றி. இதையெல்லாம் தனுசு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு அவங்களையும் கடந்து போகணும். அதுதான் தனுசு. இது பல ராசிக்காரங்களுக்கு தெரியாது, தனுசுக்கு தெரியும். இது பல ராசிக்கு உண்மையாக நம்ம பாராட்டுறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் தனுசு அப்படி கிடையாது. ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு தெரியும் நம்ம இருக்கும்போது என்ன பேசுகிறாங்க, நம்ம இல்லாத போது என்னென்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் அனுபவமாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட அனுபவம் இந்த வருஷத்தில் பேச போகுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்கள் யாருக்காச்சும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது போன்ற நல்ல விஷயங்கள் தெரிந்து கொண்டு அந்த ஆண்டை முழுமையாக வெற்றி பெறுவதற்கான வழியை தெரிந்து கொள்வீர்கள். இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள், நடந்த சம்பவங்கள், பல துயரங்களாக இருக்கட்டும், துக்கங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த வருஷம் சுத்தமாக நடக்காது. இந்த வருஷத்தில் அதாவது சொல்லுவாங்களே, பசுமரத்து ஆணியை போல நம்ம வாழ்க்கையில் அர்த்தமான வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறோம். வாழ்ந்த பயன், வாழக்கூடிய பயன், ஒரு வாழ்க்கைக்கான பயன், இதை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய நேரம், பெஸ்ட்டு டைம். எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் 2 சப்போர்ட்டிங் சொன்னேன், 2 நல்ல விஷயம் இருக்குதுன்னு சொன்னேன் 2025. முதல் விஷயம், ஒரு இடமாற்றம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. நீங்களாக இருக்கக்கூடிய பலனை கொடுக்க போகுது. வியாபார ரீதியாக உங்களுக்கு பெரிய வளர்ச்சி கொடுக்க போகுது. உங்களுடைய தனி திறமையை வெளிப்படுத்த போகிறது. உங்களுக்குள்ள இந்த திறமை இருக்கா அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு ஹைலைட்டாக வர போகிறீங்க இந்த ஆண்டு. மீடியா சம்மந்தப்பட்ட பீப்புளுக்கு இது நல்ல நேரம். அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு இது நல்ல நேரம். நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்து அவர் கூட பழகிறீங்களோ அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு சில நல்லதுகள் நடக்கும். ஒரு சில சிறப்பான மனிதர்களை நீங்கள் சந்திப்பீங்க. அவங்க மூலிமா நிறைய நல்ல விஷயங்களை கற்றுப்பீங்க. நிறைய கற்றுக்க போகிறீங்க அவங்கக்கிட்ட. அதனால் யானை பலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதான் உண்மை. பொதுவாகவே தனுசு ராசிக்கும் மிருகங்களுக்கும் ஒரு கனெக்ட் உண்டு. யானை வழிபாடு நீங்கள் பண்ணணும். குருவோடைய வாகனம் நீங்கள் வழிபாடு பண்ணணும். அதனால் யானை பலம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் உங்களுக்கு முன்னேற்றம். அதே நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறார். 7ஆம் இடத்துக்கு வராரு. சுப காரியங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்கணும். கல்யாணமாக இருக்கட்டும், காது குத்தாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு தனி திறமையாக இருக்கட்டும், உங்கள் பேங்க் பேலன்ஸ் உயர்றதாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷத்தில் நடக்க போகுது. இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான வருஷம். உங்களுக்குள்ளே நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கக்கூடிய வருஷம். நீங்களே உணர்வீங்க நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு.
ஏதோ வருஷம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகக்கூடாது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால தாய் உறவை பாதுகாக்க வேண்டும். தாயார் ஸ்தானத்தில் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தாயாருக்கும் நமக்கும் ஒரு நல்ல நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இவ்வளோதான். ஏன்னா 4th பிளேஸில் சனி. அதனால தாயார் வழியில் நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் என்னென்னா, பெருமாள் கோவிலில் தாயார் சன்னதி இருக்கும், எல்லா பெருமாள் கோவில்லையும். அது மாதிரி சிவாலயத்தில் அம்பாள் சன்னதி, அந்த சன்னதிக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க. சிவனை எப்படி வழிபாடு பண்ணுறோமோ அது மாதிரி அம்பாளை வழிபாடு பண்ணணும். அம்பாளுக்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு எலுமிச்சை மாயத்தை வச்சு சாமி கிட்ட வரம் கேட்டு வாங்க. அம்பாள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. மகாலட்சுமி வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. இது எல்லாம் ஒரு மனபலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும். வாழ்க்கையில் ஒரு வாசனையை கொடுக்கும். சும்மா பர்ஃப்யூம் போட்டால் தான் வாசனை கிடையாது. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்களே வாசனை தான். வைப்பு நல்லதாக இருக்கும். இந்த வருஷத்தில் எந்த கெட்டதும் நடக்காது, எல்லாமே நல்லது. அதுக்குன்னு உக்காஞ்சிட்டே இருக்கக்கூடாது, முயற்சிகள் பண்ணணும். முயற்சி இருந்தால் தான் வெற்றி. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி. மன பக்குவங்கள் ஏற்படும். மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் ஏற்படும். இதுதான் இந்த வருஷத்துடைய பெரிய பலம். அதாவது 2025 தனுசு ராசிக்கு குறைவு இல்லாத வருஷம், களங்கம் இல்லாத வருஷம். பல நாட்கள் பல சங்கடங்கள், பல அவமானங்கள், பல நாட்களில் பல அவமானங்கள் சந்திச்சு, சங்கடங்களை சந்திச்சு தூக்கம் வராமல் இருந்த நீங்கள் இந்த வருஷம் எதுவுமே இல்லாமல், சங்கடம் இல்லாமல் அற்புதங்கள் நடக்கக்கூடிய நேரம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய நேரம். நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அதிகபட்சம் ஒயிட் கலர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுங்கள். சாண்டல் கலரை நிறைய யூஸ் பண்ணுங்கள். கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது நிதி நெருக்கடியில் இருந்தீங்கன்னா நிதி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பண தொகைகள் வந்து சேரும். ஏதாச்சும் ஒரு ஃபைல் மூவ் ஆகாமல் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃபைல் மூவ் ஆகும். படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் மெயின் எக்ஸாம் ஏதாச்சும் எழுதினீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். எக்ஸாம்லாம் ரொம்ப சக்ஸஸ் பண்ணுவீங்க. டாப் ஸ்கோரராக வருவீங்க. வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். மீடியா சம்மந்தப்பட்ட பீப்புளுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். இது நல்ல நேரம். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கங்க. தனுசு ராசிக்காரர்களே, 10ஓடு 11ஆக 2025 தள்ள வேண்டாம். இந்த 2025 வெற்றிக்கான வருஷம். ஒரு விதை போடக்கூடிய வருஷம். அந்த விதை விருட்சமாக வரக்கூடிய வருஷம். சாதாரண விதை இல்லை, விருட்சமாக இருக்கும். கற்பனை விநாயகரை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக மனை லாபம், மண் லாபம், பூமி லாபம் நிச்சயம் உண்டு. கற்பனை விநாயகர் தரிசனம் பண்ணுங்க. ஒரு தடவை பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. தனுசு ராசிக்காரர்களே, ஒரு குறையும் வராது. 2025 எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகக்கூடிய நேரம். உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்காக வழிகாட்டியாக நான் இருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.